48 ஆண்டுகளுக்கு பின்னர் புதிய தொழில்நுட்பத்துடன் வெளியாகியுள்ள கர்ணன் திரைப்படம் 100வது நாளை நெருங்கியுள்ளது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த கர்ணன் திரைப்படம் முதன்முறையாக 1964ஆம் ஆண்டில் வெளியானது. தற்போது டிஜிட்டல் இன்டர்பேசிக் முறையில் மெருகூட்டப்பட்டு டிஜிட்டல் ஒலிக்கலவை செய்யப்பட்டு மீண்டும் திரையிடப்பட்டுள்ள கர்ணன் படத்தின் பிரம்மாண்டம் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. திரைக்கு வந்து சில நாள்களிலேயே ஒரு சில புதிய படங்கள் பெட்டிக்குள் முடங்கும் சூழலில் பல ஆண்டுகளுக்கு முந்தைய வெளியீடான கர்ணன் மறு வெளியீட்டில் வசூல் சாதனை நிகழ்த்தியுள்ளது. சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கர்ணன் 100வது நாள் ஓடுது. அதாவது 48 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ சமீபத்தில் டிடிஎஸ் பண்ணி இப்போ சினிமாஸ்கோப்லாம் பண்ணி படம் அருமையான ஒரு பிரிண்டா இப்போ வந்திருக்கு படம். எங்க அண்ணன் கமல் சார் சொன்னாரு, நாங்கெல்லாம் கர்ணன் படத்துக்காக நாங்களாம் ஸ்டார் கட்டணும்னு. இப்போ தெரியுதாயா எதுக்கு நாங்களாம் ஸ்டார் கட்டணும்னு? 48 வருஷத்துக்கு அப்புறம் 100 நாள் ஓடுதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு அருமையான நடிப்பு. அவரே சொல்லும் போது என்ன, அதே மாதிரி ரஜினி சார் சொன்னாரு, எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், இப்படி படங்கள் ஓடணும், நிறைய படங்கள் எடுத்து இப்படி மக்களுக்கெல்லாம் காட்டணும். எஸ்பெஷலி இளைஞர்கள் நிறைய பேர், குழந்தைகள்லாம் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. சிறந்த திரைக்கதை, வலுவான கதாபாத்திரங்கள், சிறந்த நடிப்பு என பல்வேறு அம்சங்களும் ரசிகர்களை கவர்ந்துள்ளதே படத்தின் மறு வெற்றிக்கு காரணம் என்கிறார்கள் திரையுலகத்தினர். ரசிகர்கள் தந்துள்ள உற்சாகம் காரணமாக வீரபாண்டிய கட்டபொம்மன், திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பாள் ஆகிய படங்களையும் டிஜிட்டலில் மெருகூட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரிஜினல் ட்ராக் வாய்ஸ் சிவாஜி சார், ஓஏகே தேவர், மிஸ்டர் அசோகன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த டிடிஎஸ் பண்ணணும், இன்னும் வாய்ஸ் எல்லாம் எங்கேயோ போகுது அது வாய்ஸ். ஸோ அப்படிப்பட்ட சுத்தமான தமிழ் பேசி ஒரு அருமையான படம் தான் அது கர்ணன். அண்டு இந்த மாதிரி படங்கள், பழைய படங்கள்லாம் திரும்ப திரையுலகத்தை திரைக்கு எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். வீரபாண்டிய கட்டபொம்மன், திருவிளையாடல், தில்லான மோகனம்பாள், இப்படிப்பட்ட அருமையான படங்கள்லாம் இதே மாதிரி திரும்ப ரிலீஸ் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்கான முயற்சிகள் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கர்ணன் படம் மகாபாரதத்துல ஒரு கதையா இருக்குங்க. இந்த படத்தை டிஐடிடிஎஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், அந்த மெருகேற்றல் பண்ணா நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்ற ஒரு ஐடியால செஞ்சோம். வெற்றிகரமா போயிட்டு இருக்கு, இன்னும் நல்லா போகலாம். தமிழ் சினிமாவின் காவியங்கள் என கருதப்படும் பழைய படங்களை மெருகேற்றுவது இன்றைய ரசிகர்களின் ரசனைக்கு புதிய விருந்தாக அமையும் என்பது சினிமா விமர்சகர்களின் கருத்து. டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தப்படுவதால் பல அரிய திரைப்படங்கள் அழியாத கலை கருவூலங்களாக மாறுவதற்கு பிரகாசமான வாய்ப்பு உருவாகியுள்ளது.